இப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயத்த உங்கள்ட்ட டீப்பாக சொல்கிறேன். இது சின்ன பொடி எழுத்தா இருக்கிறனால எனக்கு ஒன்றும் அதில் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தமிழ்ல பிரிண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் தூரத்துல இருந்து பார்க்குறது கூட எனக்கு ஈஸியா தெரியும். இங்கிலீஷ்ல வரக்கூடிய வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள் பொடிசா இருக்கனால சில விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நிறைய பேர்ட்ட நம்மட்ட அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? இது எல்லோருடைய கேள்வி. எப்ப கிடைக்கும்? கிடைப்பதற்கான வாய்ப்பு பக்கத்துல இருக்கா? தூரமா இருக்கா? இந்த கவர்மெண்ட் ஜாப் என்பது நிச்சயமா எனக்கு இருக்கா? இல்லையா? இது எல்லார்ட்டயும் உங்களுக்கு அந்த கேள்வி இருக்குல்ல? நிச்சயமா இருக்குல்ல? கண்டிப்பா. இந்த கவர்மெண்ட் ஜாப் நமக்கு கிடைக்கணும். வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும். வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும். இது எல்லாருடைய ஆசைகள் இருக்கு. பொதுவாவே மகர ராசி திருவோண நட்சத்திரம். என் அப்பாவுக்கு கடன் அதிகரித்து கொண்டே போகுது. இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரம் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா? இப்ப இந்த மகரத்துக்கு 6ஆம் இடம் எதுவாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனம் ராசியா வரும். புதன் தான் வரும். உங்க ஜாதகத்துல அப்பாவுக்கு கடனை அதிகரித்து கொண்டே போறதுக்கு காரக கிரகமாக இருப்பது அந்த புதன். இந்த லக்னாதிபதி மறைந்திருப்பது புதனுடைய சாரத்தில் சேர்ந்திருப்பது உங்களுக்கு கடனை ஏற்படுத்தும். நீங்க அடிக்கடி பௌர்ணமி நாள்ல வராகி அம்மன் அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல போய் இந்த கடன் சுமை குறையணும் அப்படின்னு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு இலைய வச்சு பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல 2 பூசணிக்காய், ஒரு பூசணிக்காய் 2ஆ வெட்டி அதை ரவுண்டா பண்ணி உள்ள கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு 2 விளக்கேற்றுங்க. உங்க அப்பாவுக்கு எத்தனை வயசோ அத்தனை மிளகை சிகப்பு துணியில் முடிஞ்சு அதுக்குள்ள போட்டு விளக்கேற்றிட்டே வாங்க. கடன் சுமை சீக்கிரம் கழியும். அது பௌர்ணமி அன்று வராகி அம்மனுக்கு அல்லது கால பைரவருக்கு எது பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க. இதை பண்ணுங்க, கண்டிப்பா சீக்கிரம் கடன் கட்டுக்குள்ள வந்துடும் ஐயா. ஐயா, கும்ப லக்கணம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், பூர்வீக சொத்து கிடைக்குமா? பொதுவாக இந்த கும்ப லக்கணத்துக்கு 5ஆம் இடமா வருவது புதனோட வீடு. அனுசத்துக்கு 5ஆம் இடம் வருவது மீனம், விருச்சிகத்திற்கு. இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துலேயே பிரச்சனை அதிகமாக இருக்கும். சொத்து பிரச்சனைனாலேயே நிறைய மனஸ்தாபங்கள், வேதனைகள், ஒருத்தர் பகையாகிக் கொள்வது, மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துறது போன்ற தோற்றம்லாம் இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து வரும், கிடைக்கும். சனிக்கிழமை சனி ஓரையில் விநாயகரை 9 வாரம் போய் பாருங்க. அவரை சுற்றி 9 தேங்காய் உடைங்க. 9 வாரம் சனிக்கிழமை பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் ஐயா. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம் ஐயா. அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா? பொதுவாக ரிஷபம் ரோகிணியை பொறுத்தளவில் அரசு வேலை, அரசு உத்தியோகம், அதற்கான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தளவு நான் அடிக்கடி சொல்லுவேன், தனம் பணம்ங்கிற விஷயம் அவங்களுக்கு தேடி வரும். ஆரம்பத்தில் நிறைய சிரமங்களை பட்டாலும் போக போக கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியை அடையக்கூடியவங்க அவங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை பிடிவாதமும் வருத்தமும் இருக்குமே தவிர நினைச்சதை சாதிக்கிற குணம் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிச்சுவீங்க. உங்களுக்கு அரசு வேலை, அரசு உத்தியோகம் உண்டு. வர டிசம்பருக்கு மேலே அதற்கான முயற்சியை பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த அரசு வேலைக்கான வாய்ப்பை கொடுப்பது சூரியனாகத்தான் இருப்பார் உங்களுக்கு. நீங்கள் அடிக்கடி சூரிய பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்க. கோதுமை தானம் பண்ணுங்க. அதாவது கோதுமையை பசுமாட்டுக்கு கொடுங்க. சிறப்பான பலனை தரும். வாழ்த்துக்கள். நிறைய நண்பர்களோட நம்ம இதை பற்றி பேசும்போது கூட ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், வாழ்க்கையெல்லாம் கசப்பு, அப்பாவுக்கு கடன், அண்ணனுக்கு கடன், எனக்கு கடன் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? கடன் பிரச்சனைகள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. கடன் இல்லாத வாழ்க்கை என்பது நம்மகிட்ட இல்லை.